இது சோள மாவு. நான் வந்து பாக்கெட் இன்ஸ்டண்ட்டாக வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வெள்ளை சோளமே தனியாக தானியம் வாங்கி நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோ அளவுக்கு நீங்கள் மிஷினில் திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் அதையே நீங்கள் வந்து லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் பொடி பண்ணி வச்சுட்டாலும் அதுவும் இன்னும் வாசனையாக இருக்கும். இதுதான் வெள்ளை சோள மாவு. நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கிலோ வாங்கினாலே 2 3 தடவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நல்ல 1 கிலோ சோளம் வாங்கி நீங்கள் திரித்து வச்சுக்கிட்டாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 3 கரண்டி 4 கரண்டி அளவுக்கு இந்த வெள்ளை சோள மாவு சேர்த்துட்டு, தோசை மாவு கொஞ்சம் இருந்தது அதையும் பேசிக்காக கொஞ்சம் சேர்த்துட்டு, உளுந்த மாவு ஒரே கொஞ்சமாக இவ்வளோ போட்டால் போதும். திரிச்ச உளுந்த மாவு இருக்கு இல்லையா, உளுந்த மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டியும் அது நல்லா தான் வரும். உளுந்த மாவு இல்லைன்னாலும் நம்ம தோசை மாவில் கொஞ்சம் உளுந்து சேர்த்துருக்கோனால அதுவே நல்லாயிருக்கும். ஸோ நல்ல கன்சிஸ்டன்சி வந்து நல்ல தோசை பதத்துக்கு நல்லா எடுத்துக்கணும். கொஞ்சம் ஒரு கைப்பிடி ரவை சேர்த்துக்கணும். ரவையும் ஒரு கேரட் துருவி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வேணும்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு மிளகா போட வேண்டாம், நீங்கள் இது மாத்திரம் போட்டுக்கலாம். மிளகாப்பொடி 2 ஸ்பூன், தோசை மிளகாப்பொடியே 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சோள தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுங்க. உங்கள் லைக்ஸும் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவும் தேவை. இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு எல்லோருக்குமே மிக்க நன்றி. இதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்களோட என்னுடைய பதிவுகளை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். இது இப்போ சோள தோசைக்கு நல்ல பச்சரிசி மாவு, உளுந்தம்பருப்பு, வெள்ளை சோள மாவு தனியாக நான் வந்து பாக்கெட்டில் வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சோண்டு ஒரு 2 கைப்பிடி ரவையும் சேர்த்து, சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம், ஃபுல் பெரிய வெங்காயம் போட்டுறணும், கேரட்டு, கொத்தமல்லி நல்ல ஒரு கைப்பிடி, நல்ல கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து, நீங்கள் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா பச்சை மிளகாய் போட வேண்டாம். பெரியவங்க சாப்பிட்றதுன்னா ஒரு 2 மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி தோசை மிளகா பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மாவோடு சேர்றப்ப குழந்தைங்களுக்கு காரம் தெரியாது, ஆனால் உப்பு காரம் நல்லா டேஸ்ட்டு பிடிக்கும். ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் தோசைக்கல்லில் வாத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக அழகாக சூப்பராக வரும். 2 பக்கமும் நல்ல ஒரு முறைன்னு எடுத்துட்டு சூடாக ஒரு சட்னி, தேங்காய் சட்னி அல்லது தக்காளி சட்னி இல்லை கொத்தமல்லி சட்னியை கூட எடுத்துகிட்டு நம்ம வந்து அழகாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கல்லை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா துடைச்சிட்டிங்கன்னா தோசை வந்து அழகாக டோக்காக எடுக்க வரும். ஸோ கல்லுப்பு போட்டு நல்லா அதை வந்து முதல்ல குழாயில் வாஷ் பண்ணுறப்போ கல்லுப்பு போட்டு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கல் பயன்படுத்தினீங்கன்னா எந்த தோசையாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். சோள தோசை வந்து சோளம் வந்து இயற்கையாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாங்கள்லாம் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ எங்களுக்கு கிராமனால் வாசலில் அதை வந்து அறுவடை பண்ணி கொண்டு வந்து வாசலில் வந்து இந்த பஸ்ஸு போகிற ரூட்டில் வந்து அதை வந்து அந்த தானியம் வந்து பிரியறதுக்காக நடுவு ரோட்டில் போட்டு வைப்பாங்க, வெயிலில் காயணுங்கிறதுக்காக. நல்ல சூப்பராக இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதை வந்து அந்த யார் எங்களுக்கு புடச்சி தர்றாங்களோ அந்த அம்மா வந்து நல்ல வைக்கலை வச்சு நல்லா தீ ஏற்படுத்திட்டு அந்த சோளத்தை நல்லா குச்சி வச்சு இப்படியே பரட்டி அந்த முழு சோளத்தை வந்து வெள்ளை சோளத்தை வந்து நல்லா பொரி மாதிரி நல்லா பொரியிற மாதிரி கான் இருக்கு இல்லையா, அது மாதிரி அதுவும் பொரியும். அந்த பொரியிறப்போ அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெள்ளை சோளம். அதே மாதிரி வாயில் வச்சா டேஸ்ட்டு அந்த பச்சையாக இருக்கிற இனிப்பு டேஸ்ட்டை விட இன்னும் நல்ல பயங்கர அந்த ஃப்ரை பண்ண அந்த டேஸ்ட்டோட வெள்ளை சோளம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து மாவாக வாங்கி நம்ம வந்து தோசைக்கு நல்லா அரைச்சி இது பண்ணுறப்போ குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு தெம்பு, அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். இல்லை டேஸ்ட்டுக்கு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி காய்கறி ஐட்டம் நம்ம போட்டு ஈவன் குடமிளகா கூட அரிஞ்சு போட்டுக்கலாம். கேரட் போட்டிருக்கேன், நான் கொத்தமல்லி துருவி போட்டிருக்கேன். அதே சமயம் வெங்காயம், சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஏதோ ஒன்று நம்ம வந்து அதோட ஆட் பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல பொறுமையாக நல்லா நிதானமாக நல்லா இது பண்ணி
தோசை வந்து நல்லா எடுத்தோம்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒன்றா கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி எது வேணால் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்ல டேஸ்ட்டு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெய்யில் வந்து எந்த தோசை எந்த இது பண்ணாலும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அவங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை இல்லை ஜீனி ஏதானு ஒன்று மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் சோள சத்து சேரும், நல்லது உடம்புக்கு. என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. மேலும் நல்ல புதிய உபயோகமான வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.